அஸ்வினி 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 कौसल्या सुप्रजा रामपूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशा सिमरन नमः स्नेहा नमः ज्योति லைலா நமக ஐஸ்வர்யா நமக நீயா அம்மாவோன்னு பயந்துட்டேன் என்னையா அது சாமி படம் இதுவா சாமி படம் அண்ணாமலையாரே திறந்தடி செய்வேன் ஆடா பாவி சாமி படத்துக்கு பின்னாடி சினிமா நடிகை போட்டோ ஒட்டி வச்சு பாக்குறியே அப்பா வயசுல இப்படி தப்பான வேலை செய்யறது இது உனக்கு தப்பா தெரியல என்னடா பண்றது எனக்கு காலகாலத்துல கல்யாணம் இருந்தா இந்த தப்பெல்லாம் நடந்திருக்காது ஆனா கல்யாணம் நடக்கலையே இப்போ ஒண்ணு மோசம் போல ஒரு பொண்ணை காமிச்சு அவன் கழுத்து தாலி கட்டுன்னு சொல்லு நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன் ஒரு சிம்ரன் ரேஞ்சிலோ இல்ல ஐஸ்வர்யா ராயோ நக்மா ரேஞ்சில் ஒரு பொண்ணு பாரு நான் தாலி கட்ட ஆனா பாவி என்ன மாமா வாங்கிட்டேன் நான் இந்த வீட்டு தோட்டக்காரன் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறேன் நான் குலவரல மாறிடுவேன் நண்பனுக்கா இது கூட செய்யக்கூடாதா இல்ல மாமா வேணும் அம்மா வராங்க அவங்க கிட்டே சொல்றேன் அம்மா அஸ்வினி காலேஜுக்கு டைம் ஆச்சுமா இன்னும் கிளம்பல அஸ்வினி இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா மணி 7 ஆகுது அஸ்வினி ஆமா பொழுது வெஞ்சி மணி 7 ஆச்சு இன்னும் சின்னம்மா சாப்பிட வரவே இல்லையே அதானே எனக்கு தெரியல ஐ டோன்ட் நோ தெரியலன்னு அஸ்வினி அஸ்வினி ஏய் விடிஞ்சது கூட தெரியாம அப்படி என்னடி தூக்கம் எழுந்துரு எழுந்துருடி என்ன ஆச்சு உனக்கு மா அது வந்தும்மா காலேஜ்ல ஒரு ஸ்டூபிட் இருக்காம்மா அவனை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி அவன் எப்ப பார்த்தாலும் என்ன வம்புக்கு இழுத்துட்டே இருக்காம்மா அவன் பிஹேவியரே கொஞ்சம் கூட சரியில்லம்மா ஏய் அவன் வம்பு இழுத்தா நல்ல நாள் கொடுக்க வேண்டியதானே அது இல்லம்மா அது வந்து என்னடி அது இல்ல ஒரு கேப்டனுக்கு மகளா பிறந்துட்டு இப்படி பயந்து சாகுறியே உனக்கே வெக்கமா இல்ல முதல்ல என் தம்பிய மிலிட்டரியில இருந்து வர சொல்லி அவன் கையில உன்னை பிடிச்சு கொடுத்தாதான் உனக்கும் தைரியம் வரும் நானும் நிம்மதியா இருப்பேன் ஐயோ என்னடி இப்படி ஜுரம் அடிக்குது சரி சரி காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி டாக்டரை பாத்துட்டு அப்புறமா காலேஜுக்கு போ தனியாவா தனியா தான் என்னடி பயந்து தொலைற எதையுமே போராட கத்துக்கணும் எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றேன் எழுந்துரு வா 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 அம்மா ப்ளீஸ் வா வா நீ ரொம்ப அழகா இருக்க அவங்க அப்பா ஐஜி பரவாயில்லையா என் தங்கச்சி படிச்சவடா அவங்க அப்பாட்ட எல்லாம் சொல்ல மாட்டான் அண்ணன் ஒரு கோவில் வரட்டாடா தங்கச்சி கிளம்புறாடா பாய் சும்மா இருங்கடா வேற வேலை இல்ல உங்களுக்கு அஸ்வினியை காணுமே கண்டிப்பா ஷாப்பிங் போகணும்டி ஆமா ஏய் நிவி இங்க கொஞ்சம் வாயேன் ஏய் வாங்கடி என்ன அஸ்வினியை காணோம் எங்க போயிருக்கா நேத்து நீ பண்ண கலாட்டால அவளுக்கு ஜுரமே வந்துருச்சு அதனால அவ டாக்டரை பார்த்துட்டு தான் காலேஜுக்கு வருவா ஓ எந்த டாக்டர் கிட்ட அவ போயிருக்கா ஃபேமிலி டாக்டர் ஜெயபிரகாஷ் கிட்ட போயிருக்கா ஜெயபிரகாஷா ஆமா என்ன ஜெயபிரகாஷா டேய் அவன் சரியான ஜூம் பாட்டிடா டேய் சீக்கிரமா போடா பாவண்டா தேஜா டேய் இந்நேரம் அவன் என்னென்ன பண்ணிருப்பானோ அப்படிங்கிற அவகிட்ட இந்நேரம் அவன் சூப்பரா ஒரு ஜூம் போட்டிருப்பான்டா ஆமாண்டா எப்பயில இருந்துமா ஃபீவர் இருக்கு எனக்கு மார்னிங்ல இருந்து தான் டாக்டர் இருமல் இருக்காமா ஏய் நீயா ஆமா நானே தான் உனக்கு ஒரு லேடி டாக்டர் கிடைக்கலையா ஏய் யூ உன்னெல்லாம் யூ ஸ்கவுண்டல் தேஜா ஒரு ரவுடி தனத்துக்கு அளவே இல்லையா இவர் எங்க ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலி டாக்டரா இவன் மூஞ்சே எனக்கு பிடிக்கல இவெல்லாம் ஒரு டாக்டர் நீ வா போலாம் வா கமான் 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 ஐ கமான் ஐ அஸ்வினி நீ வா வான்னு சொல்றல வா மாட்டியா கமான் அஸ்வினி வான்னு சொல்றல சொன்னா கேளு வா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா யூ பிளடி ஃபூல் நான்சென்ஸ்
ஸ்டூபிட் என்னன்னா உன் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஏய், உள்ள போ, உள்ள போ. ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன பெரிய கிவனா? ஏய், ஏய், don't try உள்ள to போ. act too smart. உள்ள நீ என்ன போ. சொல்றது? நான் உள்ள என்ன போன்னு கேக்குறது? நான் போகாம இருப்பேன். இது ஏன் வீடு? ஏய், come on. Stop that. ஏய். மறுபடியும் சொல்றேன், நீ இந்த பக்கம் வந்தா உன்னை ஷூட் பண்றேன் இல்லையா பாரு. என்னடி அதுக்குள்ள வந்துட்ட? அந்த ஸ்டூபிட் இல்லமா, அந்த இடியட் இல்ல, அவனை நான் விட மாட்டேமா. யாரு? I will shoot him. யாரடி? அம்மா, எனக்கு தெரியாது. ஹாஸ்பிடல் அவன் வந்து என்ன கலாட்டா பண்ணான் தெரியுமா? சரி சரி, ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். அம்மா, I will shoot him. போதும்டி, நாங்க அடிச்சே போதும். That guy. அங்க விட்டுட்டா, இங்க வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்கா. பாரு பேசாம. ஏய் ஹாய் சிம்ரன். ஏய் மச்சி ஏய் மங்களா, என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏய் தேக்ஸா, எப்படிடா இருக்க? நான் டேக்ஸலடா, தேஜடா குருசாமி. நானும் குருசாமிடா, குரு. ஓகே சாரி. ஆமா, உன் லவ்வர் எப்படி இருக்கா? உன் லவ்ல சக்சஸ் ஆயிட்டா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் பண்ணலாம்? வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப்பாச்சா? ஆப்பா கூடாரா? எந்நேரமா ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொருட்படுத்தக்கூடாது, தெரியுதா? ம், இப்ப இவன் எடுத்துக்க, அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா, செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தியில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல, அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பட வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவனுக்கு உனக்கு எப்படி அடிபடுச்சு? அண்ணே, அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல் எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, சேனல ஆப்பா வராது, ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா பிடிச்சுக்க. அப்படித்தான். வாங்கடா போவோம். வாங்கப்பா. பவர் ஆஃப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே, வாடா போலாம். வாங்கடா. ஏண்டா, ஏய், வாடா கால. நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோம்னா உட்கார்ந்தாலும் அங்க ஓடி போயிடறாளுங்க. என்னாச்சு இவனுக்கு? ஆமாண்ணே. அண்ணே, பஞ்சர் போடுறதா பாத்துட்டு தெரியற, டிஞ்சர் போட்டாலே போற நீங்க. என் லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி, என் கூட ஜாலியா அப்படி இப்படி உன் வசதி எப்படி? ஏன் வசதி தானே? டேய், உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ gift கேட்டான்னு சொன்னல, இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிட்டு போ. அண்ணா எனக்கு டேய், போன வாரம் எங்க வந்த நீங்க? ஒரு லாரி செருப்பு அப்படியே சந்தையில கொண்டு கொடுத்து காசு ஆக்கிட்டோம். விடுறா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம். விடு. ஏய் சாந்தி, என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா ஆ ஊனா அறிவியத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அதிகமா இருக்குல்ல? என்ன ஆச்சுங்க? என்ன பெரிய ஆச்சுங்க? ஏண்டா, ஒரு ஆணு ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அப்ப அசிங்கமா தெரியல? ஒரு கோக்கு வாங்கி 2 ஸ்டாவ் உள்ள போட்டு சொருன்னு உருவீங்க, அப்ப எச்சி ஷிஃப்ட் ஆகுது, அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டி திங்கிறீங்க, அது அசிங்கமா தெரியல? காலையில பழகின மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற, அது அசிங்கமா தெரியலையா? பல வருஷமா பார்த்துட்டு வந்து போயிருக்காங்க, அவனை எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டா மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா, பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்? டேய், ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்கமத்த கொண்டு எரிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவனை தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிப்பா, இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பனும் ஒரே பிள்ளை போய் தொலைன்னு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வீடியும் காரையும் கொடுப்பேன். அதை வச்சிருக்க பேக்கரியில நம்ம எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருக்கான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு உங்க இருக்கு. லட்சியம் என்னண்ணே? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒட்டிய லவ் பண்ணி அவகாரிலே என் ஊர் காரியா பத்தி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காது. நடக்காரா? இப்படி சொல்றதா போய் தெரிஞ்சா அப்படி நடக்கும். உங்களால இமேஜ் போச்சு, ஒருத்தியில லவ் பண்ண மாட்டீங்க. முதல்ல மண்டே மைண்ட் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டாப் ஆக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேக்குறீங்களா? செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. ஆமாண்ணே. பெல் அடிச்சாடா. அவங்க கேட்டு வெளிய போய் ஓடியா 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 ஓடி. ஏய், என்னடி இது? காலேஜ் பெல் அடிச்சிட்டு நம்மள கிளாஸ்க்கு போறோம், இவங்க வெளில போயிட்டு இருக்காங்க. அட, உனக்கு விஷயமே தெரியாதா? நீதான் நியூ ஸ்டூடெண்ட் ஆச்சு. இவங்க எல்லாம் படிப்பு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த காலேஜை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம இந்த காலேஜ்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் படிக்கிறேன்னு சொல்லி இவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கி வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் ஜொல்லு விட்டுட்டு இருக்கானுங்க. அட, சண்டையில கூட அவங்க இங்கதான் சுத்திட்டு இருப்பாங்க, தெரியுமா? நீ வேற, கழுத கேட்டா குட்டி சோறு, இவனுங்க கேட்டா காலேஜ் சோறு. இவனுங்க பத்தி பேசி டைம் வேஸ்ட். வா கிளாஸுக்கு போலாம், டைம் ஆச்சு. ஏய், என்னடாச்சு? ஏன் ரொம்ப டல்லா உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன விஷயம்டா? அதுவா மச்சான், நம்ம கவிதா இல்ல, அவ பின்னால பல தடவை சுத்தி ஐ லவ் யூ சொல்லி பார்த்தான். அவ ஒன்னும் ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி தெரியல. அதான் பார்ட்டி டல் ஆயிடுச்சு. வேஸ்ட் டிரைவர். என்னடா காதல்னா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ இவ்வளவு அசால்ட்டா பேசுற? ஏய்,
அவளை பேசாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? மச்சான் இன்னும் ஐ லவ் யூன்னு அவன் என்கிட்ட சொல்லலடா. அதுக்குள்ளே நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்டியா மச்சான்? நீ மட்டும் அவளை என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுட்டேன்னு வச்சுக்க, நான் தாலி கட்ட ரெடி மச்சான். டேய் அவ்வளவுதானடா, நாளைக்கே உனக்கு கல்யாணம். நடக்குமாடா? கண்டிப்பா நடக்கும். டோன்ட் வரி. கம் ஆன் மேன். தேங்க்ஸ் மச்சான். வா. என்ன சொல்றான்? ஏன்டா அப்படி அறுக்குறாங்க? இன்னைக்கு கிளாஸ் ஒரே டல் இல்ல? ஆமாண்டி, என்னைக்குதான் புரியுற மாதிரி கிளாஸ் இருப்பாங்கன்னு தெரியல. ஒழுங்கா கிளாஸ்க்கே வரதில்ல. ஏய் ஓகே see you. Bye, Bye. 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 யாருமே இல்லையே. ஹாய். நீயா? நானே தான். இந்த காலேஜ்ல என்ன தவிர வேற யாராவது உன்னை தொட முடியுமா? முடியாதுதா. ஏன்னா இந்த காலேஜ்ல உன்னை தவிர வேற யாருமே பொறுக்கி இல்லையே. சரி, நீ என்ன ரவுடினாலும் சரி பொறுக்கினாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஓகே, நீ வேற என்ன வேணாலும் திட்டிக்கலாம். ஆனா நான் இப்போ ஒண்ணு சொல்ல போறேன். அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஆனா நீ அத ஏத்துக்கணும் அஸ்வினி. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சி, உன்னை பார்த்தாலே பத்திட்டு வருது. ஏய் அஸ்வினி, ஏய். ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் இன்னைக்கு அதை சொல்லிடுறேன். அது அது வந்து அது அஸ்வினி ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கிய. நான் உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு காத்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் அஸ்வினி, ப்ளீஸ் அஸ்வினி. ஐ ரியலி நான் உன்னை அஸ்வினி ஐ லவ் யூ. இவன் கொலைக்காரனாச்சு. இவன் எதுக்கு நம்ம காலேஜுக்கு வந்து தொலைச்சா? ஆமா, நம்ம காலேஜ்ல ஏதோ நடக்க போகுது. இவன் கையில மாட்டினா அவ்வளவுதான். வாங்கடி போலாம். வாங்க வழியில. ஆமா, நல்லாவே இல்லைன்னா அடுத்தவன் சீட்ட பாக்காதுன்னு 1000 தடவை சொல்லியாச்சு. மூதேவி. ஹாய் குரு. ஹாய் தாத்தா, how are you டா? ஃபைன் ஃபைன். ஏண்டா காலேஜ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியான், எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைடா. இல்ல ஒரு பொண்ணை கொடுத்தாலும் நாங்க 4 பேர் கட்டிக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கா? என்ன அது கைய கால வாங்குறவன் காலேஜுக்கு இதுக்கு வந்தா? இங்க எவன் தலைய வாங்குறா? ஐயா டேய், நீங்க எது தப்பு பண்ணீங்களா? அப்புறம் எதுக்கு வந்தா? எவன்டா இந்த காலேஜ்ல தேஜாங்கிறதா? தேஜாவா? அப்பா தேஜா உன்னை தெரிஞ்சா வந்திருக்காங்கப்பா. பேசி முடிச்சுக்கிறா பார்த்தா ராஜா. ஏய் பயப்படாதடா, நான் இருக்கேன்ல. நீ இருப்ப, நாங்க இருக்கணுமே. வாங்கடா போலாம். டேய் வர்றேன். ஏண்டா எங்க குப்பத்து பொண்ணுக்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? இப்ப எல்லாருக்கும் கருமாய் தாண்டா. எவடா அந்த மாமா? இங்க மாமா தல, இத காலேஜ் ஒரு அரசுனா கண்டுபிடிச்சிடலாம். போய் அழைச்சுங்கடா. ஓரளவுக்கு பாரு. எங்கடா அந்த தேஜா? தெரியாதுங்கண்ணே. தெரியாதா? ஏண்டா உங்களை பெத்தவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க சொல்லி காலேஜுக்கு அனுப்புனாங்களா, இல்ல பலான பண்ண சொல்லி இங்க வர்ற பசங்களுக்கு காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்களா? இல்ல சார், படிக்கதான் சார் அனுப்பிச்சாங்க. இது நியாயம்பா? இதுக்கு மேல ஒரு நியாயம் இருக்க? அச்சே தேஜா தேஜா எங்கடா? தெரியாது சார். மாமா தெரியாதுங்கிறான். போடுறால அங்க பாத்தியா? பார்த்தவன ஓடுறான். ஏன் ஓட மாட்டான்? இவன் தான் நம்ம கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறவன். நம்ம குப்பத்து மாப்பிள்ளன்னு சொல்லுப்பா. அப்ப நம்மளுக்கு எதுக்கு தேஜா? இவனை போட்டு பழக்க வேண்டியதானே? ஓடுறான். சார் என்ன விட்டுருங்க சார். சார் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார். சார் என்ன விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார் வேணாம் சார். முதல்ல கல்யாணம் பண்ணுவீங்க, அப்புறம் குழந்தை பெற்றுப்பீங்க, அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வைப்பீங்க. ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் சார் விட்டுருங்க சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். வேணாம் சார். என்னடா குழந்தை அழுவுது? இல்லடா சென்டிமெண்ட். வேண்டாம்.
அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பாருடா அப்ப அவனை வெட்டிட்டா நீ விதவை ஆயிடுவ இல்ல? ஆமா. இந்த காலத்து பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் கத்து கொடுத்துறானுங்கப்பா. இந்த தாலி கழுத்துல இருக்கும்போது வெட்டினாதானே நீ விதவை. இதை எடுத்துட்டு அவனை வெட்டி போட்டா வேண்டாங்க. என்ன வேண்டாம் 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 ஜேம்ஸ், அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்க மாட்டேன்னா? என்ன தால இப்படி சொல்லிட்ட? நீ சொன்னா வாழ்க்கை என்ன, என் உயிரே கொடுப்பேன். பாத்தியாமா பாத்தியாமா என்ன தியாகம் பண்ண பண்ணுவேன். அப்ப எதுக்கு இந்த தாலி? எவன்டா அது டப்பா விட்டு அடிக்கிறவன்? அப்ப அவன் தான் தேஜா. கண்ணே நீ வர்றதுக்குள்ள தாலி காலி ஆயிடும். பாவம் வச்சா என்னடா கத்தியோட ஆவேசமா வந்து அமைதியாட்டன் பாக்குறியா? காலேஜ் பசங்களுக்கு அறிவு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். அவங்களுக்கும் வீரம் பாசம் நேசம் எல்லாமே இருக்கு. இந்த தம்பதிகளுக்கு நீ இருக்கிற வரைக்கும் அவங்க அப்ப இல்ல, அவனை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி அவங்களை யாரும் பிரிக்க முடியாது. நம்ம குப்பத்து பொண்ணு கல்யாணம் இருக்குப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. போலாம் வரப்பா.